அன்பால் அனைத்து அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கிட்ட ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்துக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா அங்கன்வாடி வேலை வாய்ப்பு. இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு எக்ஸாமினேஷனும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேரடியாக தான் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி உங்கள் மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்துக்குதான்னு பாருங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டத்துக்கு கூட இருக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கன்வாடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம் வாரியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட சொல்கிறீங்க. ஆனால் அதுக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 தெரியல. ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவட்டம் வாரியாக போடுறோம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு வேலையும் இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவட்டம் வாரியாக போட்டுருக்கோம். அங்கன்வாடி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்குது. எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய மாவட்டத்துக்கு கூட இருக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஜாப்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப படிவம் இருக்குது. அதை பூர்த்தி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்போம். அது பார்த்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே பூர்த்தி செய்து அனுப்புங்க. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நிராகரிச்சிருவாங்க. ஏன்னா இந்த ஜாப் விண்ணப்பப்படியும் பூர்த்தி செய்கிறதுக்கு நிறையா ப்ரொசீஜர் இருக்குது. எல்லாமே சொல்லியிருப்பேன். நீங்கள் அதெல்லாம் தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிட்டீங்களா, உங்களுடைய அப்ளிகேஷன் இப்போ ஆரம்பத்தில் நிராகரிச்சிடாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல வருடம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஜாப் வந்துக்குது. இந்த ஜாப் மிஸ் பண்ணாமல் வாங்கன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த சான்ஸ் விட்டுட்டிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேலே விண்ணப்பிங்க. நம்ம சேனலுக்கு புது விவசாயம் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவட்டம் வாரியாக வரும். உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக பார்க்கலாம். சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா பத்திரிகை செய்தியில் சென்னை மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்வேறு வேகன்சி உள்ளது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கன்வாடி உதவியாளர்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் போஸ்டிங் இருக்குது. அது நியமனம் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக நியமனம் செய்கிறதா வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சுக்கிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6/4/2025 வெளியாக இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னா உங்களுக்கு 184 அங்கன்வாடி பணியிடங்களும், 22 குறு அங்கன்வாடி பணியிடங்களும், 102 அங்கன்வாடி உதவியாளர்னு சொல்லி இருக்குது. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேரடியாக நியமிக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. பணியிடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான தகுதியை வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும், ஆண்கள் விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கு தமிழ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எழுத படிக்க நல்லா பேச தெரிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடி பணியாளர் மற்றும் குறு அங்கன்வாடி பணியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் 25லேருந்து 35 வயசுக்குள்ளக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றுக்க வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 12வது பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஜாப்க்கு நீங்கள் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா விதவைகள், ஆதரவற்ற பெண்கள், SC ST வகுப்பினருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25லேருந்து 40 வயசுக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளி 25லேருந்து 38 வயசுக்குள்ளக்கிறீங்க வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலான்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உச்சவரம்பு கொடுத்துருக்காங்க. அதே போன்று வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டு 20லேருந்து 40 வயசுக்குள்ளக்கிறீங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்ற பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்பு அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. விதவைகள், ஆதரவற்ற பெண்கள், SC ST இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 20லேருந்து 45 வயசுக்குள்ளக்கிறீங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மாற்றுத்திறனாளிக்கு வந்து பார்த்திங்கன்னா 20லேருந்து 43 வயசு உள்ளக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காலி பணியிடங்களை நிரப்ப விண்ணப்பதாரர் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்ட மாநகராட்சியோ அல்லது நகராட்சியோ அல்லது நகராட்சி பஞ்சாயத்தில் உள்ள குழந்தை மையம் அமைந்துள்ள அதே வார்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேர்ந்தவராக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா அருகில் இருக்கிற வார்டில் இருக்கலாம், அப்படி இல்லை மையம் அமைந்துள்ள அதே கிராமத்தில் எல்லையில் கூட இருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபை நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி இருக்குதா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஊரோட குழந்தை வளர்ச்சி அலுவலகம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த குழந்தை வளர்ச்சி அலுவலகத்தில் நீங்கள் போய் வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்பாங்க. அந்த நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருக்கிறத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மையத்தோட பேர், எண் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணிட்டு வரணும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மையத்தோட வந்து பார்த்திங்கன்னா எழுதிட்டு வந்துடாது, பக்கத்தில் எது இருக்குது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிட்டு வந்து எது பக்கமாகுதோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்ணப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சமர்ப்பிக்க வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
அப்ளிகேஷன் ஃபார்மோட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பத்தோட பள்ளி மாற்று சான்றிதழ் கேட்குறாங்க, அதாவது டிசி கேட்குறாங்க. டிசி வந்து பார்த்திங்கன்னா டிகிரி படிச்சிருப்பீங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 10th 12th டிசிலாம் கிடையாது, எனக்கு டிகிரி டிசி தான் இருக்குதுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி டிசி வைக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நீங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிசி ஜெராக்ஸ் இருந்தால் அந்த ஜெராக்ஸும் வச்சுக்கலாம். நீங்கள் இன்றைக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டிகிரியோட டிசியும் எடுத்துகிட்டு போகலாம். ரெண்டுமே நகல் வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் அனுப்பலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் கேட்டிருக்காங்க. நீங்கள் 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதில் நீங்கள் பாஸ் ஆகிருந்தால் மட்டும்தான் அந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு கேட்குறாங்க, ஆதார் கார்டு கேட்குறாங்க, சாதி சான்றிதழ். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன கம்யூனிட்டிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, குடும்ப அட்டை கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டேட் வாங்கி அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பத்தோடு வச்சு அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விதவை கணவரால் கைவிடப்பட்டோர், ஆதரவற்ற பெண், இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வருவாய் கோட்டையாட்சியர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சு அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நேர்காணலுக்கு வரும்போது நீங்கள் எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏதாவது எடுத்துகிட்டு வரலனாலோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வரலனாலோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறு சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்போ இன்டர்வியூ லெட்ரு வரும் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 1 மாதத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிடுவாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் எல்லாமே லீவு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடம் திறக்கும்போது அப்போ எல்லா பள்ளிக்கூடத்துக்குமே வேகன்சி போட்டுருவாங்க. அதுக்குள்ளே எல்லா ப்ராசஸும் நடந்துகிட்டு இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போஸ்ட் வருதான்னு எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருங்க. ஏன்னா போஸ்ட்மேன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மறந்து கூட விட்ருவாங்க. அதனால் அவங்களுடைய வந்தால் கொண்டு வந்து கொடுங்கன்னு நீங்கள் சொல்லி கூட வைக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொகுப்பூதியம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு சொல்லி நிர்ணயிக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா 12 மாதம் தான் சொல்லியிருக்காங்க. அது முடிச்சதுக்கப்புறம் சிறப்பு ஊதியமாக உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. தேர்ந்தெடுக்கப்படும் அங்கன்வாடி பணியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் உங்களுக்கு 7700. குறு அங்கன்வாடி பணியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5700. அங்கன்வாடி உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4100 சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 12 மாதம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கன்வாடி பணியாளருக்கு 7700லேருந்து 24200 வரைக்கும் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குறு அங்கன்வாடி பணியாளருக்கு 5700லேருந்து 18000 வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4100லேருந்து 12500 வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 12 மாதம் முடிச்சதுக்கப்புறம் சிறப்பு காலமுறை ஊதியம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாவட்ட வட்டாரம் அப்படி இல்லைனா திட்டம் வாரியாக வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களை நியமிக்கப்பட விடலன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ICDS வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மாவட்டம் வாரியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டம் இருந்துச்சுன்னா அந்த மாவட்டத்தை நீங்கள் கிளிக் செஞ்சு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பி பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று தான், அது எப்படி விண்ணப்பிக்கணும்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி எப்படி விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்யறதுன்னு பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதி வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தோட தபால் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலியமாக தான் அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீ போஸ்ட் மூலியமாக அனுப்பணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த விண்ணப்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 7/4/2025லேருந்து 23/4/2025க்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சமர்ப்பிக்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் லாஸ்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பாதீங்க, அதுக்கு முன்னாடியே அனுப்பிடுங்க. லாஸ்ட் டைமில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 23ஆம் தேதி அனுப்புனீங்களா, அது 24/25க்கு தான் போய் சேரும். அப்படி போய் சேரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலதாமத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகம் பொறுப்பாகாது, அரசு வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பாகாது, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நிராகரிச்சிடும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா இது போன்ற பயனுள்ள தகவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிக்கணும். இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது தெரிஞ்சிக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதே மாதிரி இந்த மாவட்டம் உங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் யாராக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது போன்ற பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. பார்ப்பது சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.